ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்குங்க. சிறப்பு சிறப்பு ஐயா. நல்லா இருக்கு. ஐயா ஒரு வீடு எப்படி இருந்தா ஐஸ்வர்யம் நிரம்பும்? ஐஸ்வர்யமா இருக்கும்னு கேக்குறீங்க. ஆமா. நல்ல கேள்விங்க ஐயா. எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுக்கும் சரி, 3000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடுக்காரங்களும் எதிர்பார்ப்பு ஒண்ணுதான். வீடு தான் சின்னதா இருக்கும், பெருசா இருக்குமே தவிர மனநிலை ஒண்ணுதான். ஆனா அனைத்து ஐஸ்வர்யமும் நமக்கு பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா. கண்டிப்பா கேட்கறதுல என்ன இருக்கு? எதை வேணா கேட்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப இறைவனும் உங்களுக்கு கொடுக்க தயாரா தான் இருக்காரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வீடுனால பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு வாஸ்துனாலே என்னன்னு தெரியாது சார், நான் இது வரைக்கும் எதையும் பார்த்தது இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட இது ஒரு ஹெவியாக ஒன்று இருக்கும். ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். வீடுன்னு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா எந்த மூலையும் இழுக்காத மனையா வாங்கணும். இழுக்காத மனைன்னா எந்த மூலையும் இழுக்காம இருக்கணும், எந்த குத்தும் இல்லாமல் இருக்கணும்னு வேணும். அந்த குத்தை பற்றி நான் அப்புறம் பேசுவோம். இருக்கணும். இன்னொரு விஷயம், வீடு மனை செவ்வகமாக இருக்கும். வீடு மனை செவ்வகமாக இருக்கும். செவ்வகம்னு எப்படிங்க? செவ்வகம்னா நீளம் 60 அடி அப்படின்னா அகலம் 30 அடி இருக்கும். அதாவது எப்படின்னா செவ்வகம் சொன்னா பாதி மெஷர்மெண்ட் அகலத்தடி, நீளம் 60 அடி அகலம் 30 அடின்னா உங்களுக்கு செவ்வகமாக வரும். அது செவ்வக மெஷர்மெண்ட்ல இருக்கும். இதுல இப்படி இருக்கணும். ஒண்ணு, நீங்க வீடை கட்டும் போது வடக்கும் கிழக்கும் இடம் அதிகமாக விட்டு கட்டணும். வடக்கும் கிழக்கும் அதிகமாக இடம் விட்டு கட்டணும். இது கண்டிப்பா நீங்க வாஸ்துக்காக என்ன பிளானை போட்டு என்ன இன்ஜினியர்ஸ் பண்ணாலும் இது இடத்த விடாம கட்டினீங்கன்னா நீங்க வீட்டுல இருக்க முடியாது. காரணம் வடக்கு ஒட்டி கட்டினீங்கன்னா வளர்ச்சியே கிடைக்காது. பெண்கள் பாகம், பெண்கள் விளக்கேத்துற பெண்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல பெண்கள் இல்லாத ஆளாதான் அங்க தங்குற மாதிரி இருக்கும். புரியலீங்களா? அதையோ கிழக்க ஒட்டி கட்டினீங்கன்னா ஆண்கள் பலம் குறைஞ்சிரும். அப்ப ஆண்கள் என்ன திறமையா இருந்தாலும் அவர் லாஸ் ஆகி ரொம்ப ஒடிஞ்சு போய் கடைசியில ஆண்களே இல்லாத வீடா கூட அமைஞ்சிரும். நான் சொல்றது ஆயுசு சம்பந்தமாக சொல்றேன். வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் கட்டும் போது வடக்க ஒட்டி கட்டும் போது வீடை வித்துட்டு வந்துட வேண்டியதுதான். கிழக்க வச்சு கட்டும் போது ஆண்கள் பலம் இல்லாம வாழ்ந்து இன்னமும் நாளை கடத்தி வாழ்றோன்றது, நாள் நகருது அப்படின்னு வேணா இருந்துக்கலாம். இது அதனுடைய இது வாஸ்து நான் எந்த மெஷர்மெண்ட்டுக்கும் போகாம சொன்னது. இதை தாண்டி நீங்க ஈசானியத்துல சரியான தண்ணி தொட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா வைக்கணும். அதே வாயு மூலையில கிழமேற்காதான் கிழமேற்காதான் செப்டி டேங்க் போடணும். தெற்கு வடக்கா போடக்கூடாது. கிழமேற்கா செப்டி டேங்க் போடும்போது நம்ம வாயு மூலையில இருந்து ஒரு நூல் அடிச்சு நேரா அக்னிக்கு ஒரு நூல் அடிச்சு அந்த நூல் கிராஸ்ல அந்த டேங்க் வரக்கூடாது. அந்த நூல்ல இருந்து வடக்கு பாகத்துல போடணும். அது கிராஸ் பண்ணிட்டு அந்த நூல் அடிச்சு வடக்கு பாகத்துல கிழமேற்கா போட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே தெற்கு மேற்கா போட்டிருந்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளுடைய கேஸுக்கு நீங்க கோர்ட் ஏறி வேண்டியது, பெட்டி ஏறி அசிங்கப்படுத்தும். போயிருக்கிறவங்க இருந்திருப்பாங்க, இதை பாக்குறவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இருக்கு அப்படின்னும் போது ஒரு டேங்கை மாத்தி போட்டாலே உங்க கேஸ் இல்லாம இவங்க பார்க்க ஏதோ ஒரு பிரச்சனையில போய் உங்களை ஆமானுங்க ஐயா உண்டு நையான்னு ஏரியாச்சும் இறங்கி வர வேண்டி வரும். உங்களுக்காக மொத்தத்துல ஏத்துறது உறுதி என்னங்க. அதனால அந்த மூலையில அந்த வேலையை போகணும். அதை பண்ணிட்டு தண்ணி தொட்டியை நீங்க இந்த டைரக்ஷன் அதுலயும் நூல் அடிச்சு தண்ணி தொட்டி அந்த நூல்ல கிராஸ் இது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கும். கிராஸ் டு கிராஸ் நூல் அடிச்சு அந்த கிராஸ்ல எந்த தொட்டியும் ஏறக்கூடாது. அந்த கிராஸ் பண்ணும்போது தண்ணி தொட்டி கிழக்கு பாகத்துல போடுறீங்க, இதை செப்டி டேங்க வடக்கு பாகத்துல போடுறீங்க. 2 மூலை முடிஞ்சு. வாயு இதுல அக்னி மூலையில என்னதான் கிழக்கு பார்த்து வீடா இருந்தாலும் செப்டி டேங்க் போடுறது அங்கதான் போடுவாங்க எல்லாருமே. ஆனா அங்க போடுறத தவிர்த்தோம்னா பெண்கள் உடல்நிலை நல்லா இருக்கும். வாயு மூலையில செப்டி டேங்க் போட்டாங்கன்னா உடல்நிலை பாதிப்பு இல்லாம இருக்கலாம். அப்படி என்னதான் நம்ம கரெக்டா போட்டா கூட இதுல நம்ம சர்வேல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாக்டர் டச்சுக்கு லைட்டா தான் இருக்கு. அதனால அவங்க நேரம் வாயு மூலைக்கு வந்துடலாம். அது மாதிரி கன்னி மூலையை கரெக்டா வச்சு மெயின்டைன் பண்ணணும். வீடுன்னு பார்க்கும்போது ஹால் போனோம்னே ஒரு இடத்துல ஹால் ஃப்ரீயா இருக்கும். எந்த வகையிலும் ஸ்கொயர் மெஷர்மெண்ட் போடக்கூடாது. சில பேர் நான் பேசிக்ஸ் தகுதின்னு அதனால 16க்கு 16 21க்கு 21 போடக்கூடாது. அதாவது மெஷர்மெண்ட்ல கொஞ்சம், அதாவது 16க்கு 17 10க்கு 11 மாதிரி ஒரு அடி டிஃபரெண்ட்ல தான் நீங்க கொடுக்கணும். ஸ்கொயர் மெஷர்மெண்ட் எல்லாமே கோயிலை சார்ந்தது. செவ்வகமான இருக்கிறது மட்டும்தான் வீட்டை சார்ந்தது. அப்படின்னும் போது அது சமையல் ரூம் அக்னி மூலையில இருக்கணும். மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில இருக்கணும். கெஸ்ட் பெட்ரூம் வாயு மூலையில இருக்கணும். அட்டாச் லெட்டின் பாத்ரூம்ன்றது எந்த வகையிலுமே காத்து வெளியே போற மாதிரி அவுட்டர்ல ஜன்னல் வெளியே போற மாதிரி வென்டிலேஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். இவ்வளவும் கொடுத்து பிரம்மஸ்தானத்துல சாமி ரூம் அமைச்சு கிழக்கு பார்த்து சாமி பண்ணி அதுக்கு நேரம் ஒரு ஜன்னல் வச்சுட்டீங்கன்னா ஈசானியத்துல நிலைய வச்சுட்டீங்கன்னா அதுக்கு நேரம் ஒரு ஜன்னலை வச்சுட்டீங்கன்னா
வீடு வந்து விளக்கே பற்ற வைக்கும், வீடே வெளிச்சமா இருக்கும், பிரைட்டா இருக்கும். அதை தாண்டி செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றி பற்ற வச்சு பண்ணாச்சுன்னா உங்க வீடு தான் கோயில் மாதிரி இருக்கும். வர்றவர்கள் வீட்டுக்குள்ள வர்றவங்க கோயிலுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு வீடு வந்து உங்களை எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது ஆன்மீகம் ததும்ப இருக்க ஒரு ஐஸ்வர்யம். சிறப்பு சிறப்பு. ஐயா அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாஸ்துக்கு என்ன சொல்லுங்க? பொருளாதார நெருக்கடி அப்படின்ற ரொட்டேஷன் அப்படின்றது இன்னைக்கு வந்து பணம் வச்சிருக்கவர்கள் எல்லாமே பணக்காரர்கள் இல்லை. பணம் வச்சிருந்தீங்கன்னா அதை ரொட்டேஷன் பண்றவங்க தான் பணக்காரன். அதாவது பணத்தை வந்து உன்னை போட்டு உன்னை பெருசு பண்றவன் தான் பணக்காரனை தவிர, அப்போ வந்து நீங்க கோடீஸ்வரர்லாம் சில பேர் பாருங்க பேசாம அமைதியா இருந்து அப்படிதான் இருப்பான். யாருடைய காசு எல்லா காசையும் வாங்கி ஒருத்தர் ரொட்டேஷன் பண்ணிட்டு அவனுக்கு காசை கொடுத்து இவனும் பெரிய ஆள் ஆயிடுவான். இவன்ட்ட ஒண்ணும் இல்லை, ஆனா அடுத்தவங்க காசு ரோல் பண்ணும். அப்ப அந்த ரோல் பண்றது இடம்ன்றது வந்து ரொட்டேஷன்ன்றது வாயு மூளை. வாயு மூளை வந்து உங்களுக்கு சரியா இருந்த வீட்டினுடைய வாயு மூளை சரியா இருந்தாதான் நீங்க வந்து இந்த ரொட்டேஷன்லாம் பண்ண முடியும். அடுத்தவர்கள் காசை ரொட்டேஷன் பண்ணாலும் சரி, உங்க காசையை நீங்க ரொட்டேஷன் பண்ணாலும் உங்களை வந்து வளர்ச்சி கொடுக்கும். அதுல ஏதாவது நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, அதாவது இப்ப அந்த சில இடத்துக்கு இப்ப சில இடம்னு சொல்றதை விட 60% வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, கட்டி வைக்கிற வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா, காம்பவுண்ட்லயே சேர்த்து வச்சு கட்டிடுறாங்க. அதாவது வாயு மூலையில அந்த காம்பவுண்ட் பேஸ் மட்டத்திலேயே தண்ணி தொட்டி அந்த தொட்டி மேலேயே வச்சு கட்டி அந்த மூலையிலே வச்சு கட்டி ஏன்னா ஒரு எல்சவர் மிச்சமான்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க, மேஸ்திரி பண்ணிடுறாங்க. வீட்டுக்காரங்களும் ஓகே சொல்லிடுறாங்க, கட்டி அந்த வாயு மூலையை மூடிடுறாங்க. வாயு மூலையை என்ன செய்யறீங்க, மூடிடுறீங்க. வாயு மூலையை மூடும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி அதை கட்டினதுலேருந்து வாயுமொழி நெருக்கடி அதிகமாகி டியூ கட்ட முடியாம இவர்களுடைய சொந்த தேவைகளோட பண்ண முடியாத அளவுக்கு ஸ்லோ பாய்சன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெருக்குமே தவிர உடனே நெருக்காது. நீங்களும் வந்து உடனே நெருக்குனா தானே வெளியே வருவீங்க. அப்போ வந்து சைலண்டா நெருக்கும். ஒரு கட்டத்தில் வீடு வேலத்துக்கு கூட போற மாதிரி கொண்டு வந்துடும், வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்போ ரொட்டேஷன், அதாவது பணம் அப்படின்றது வந்து கன்னி மூளை வந்து பணம் இருக்குமே தவிர ரொட்டேஷன் பண்றதுதான் ஜெயிக்க முடியும். வாயுமொழியில் எந்த தவறை பண்ணினாலும் ஒன்னும் கோர்ட்டு ஒன்னும் பணம் இல்லாமல் இழந்து வெறும் மனிதனா நிற்கக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணிட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடக்க வாய்ப்பு கண்டிப்பா அதான் இது மாதிரி இருந்தால்தான் அவங்க வீட்டுல அப்படி நடக்கும். ஒண்ணு கன்னி மூலையில ஒரு பிரச்சனை இல்லை, கன்னி மூலையில பிரச்சனை லெட்டின் பாத்ரூம் தான் கட்டி இருக்கணும், இல்ல வாயு மூலையை அடைச்சிருக்கணும். வாயு மூளை அடைச்சா பணம் வர வழியவே நீங்க அடைச்சிட்டீங்க. அந்த மூலையில தான் பணம் வர வேண்டிய வழியை அதே நீங்க எல் மாதிரி போட்டு அடைச்சாச்சுன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு சொல்லலாம். பிராக்டிக்கல். இது வந்து சும்மா போன போக்குல சொல்லிட்டு போறது இல்லை. இப்ப பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க அவங்க வீடு எப்படி இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே எப்படி இருக்கேன் சார் ஏன் என்கிட்ட சொல்லுவாங்களே. என்ன வந்து சார் என்ன போனோன்னு 10 வீடு காமிப்பாங்க, சார் எல்லா வீடும் அப்படிதான் சார் கட்டியிருக்கேன், அதை பார்த்தா நான் கட்டேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அவரவர்களும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ள போய் கேட்டாதான் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி நீ நேற்று சரி பண்ணி நல்லாயிருன்னு சொல்றேன், ஏன் அப்படி பண்ணி இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி நீ மட்டும் சரியாயிக்க, அவங்கள பார்த்து காப்பி பண்ண வேண்டாம். நீ நல்லா இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லும் போது அதை பண்ணிக்கன்னு சொல்லும்போது பண்ணி நல்லா இருக்கவங்க இருக்காங்க. நீ சமுதாயத்துல அதிகமா பிளாட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. சரி, அப்ப என்னன்னா அவங்க அந்த ரேட்டு படி அந்த சைட்டு படி இப்படிதான் கட்டணும், இந்த பாக்ஸ்குள்ளே முடிக்கணும் முடிச்சிடுறாங்க. வாஸ்து சில நேரத்தில் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்க்கு இல்லை, கரெக்டா பண்ண முடியாம இருக்கு. இதெல்லாம் இந்த கேசஸ்ல எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன வந்து பெங்களூர் ஹைதராபாத் இதெல்லாம் கூப்பிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்துஸ் மக்கள் வந்து என்ன கூப்பிடும்போது நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, கார்னர் இந்த மூல கார்னர் இல்லாட்டி அந்த கார்னர் தான் நான் வந்து அவங்களுக்கு பிளாட்டை வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து மூளைன்னு வரும்போது 2 பக்கம் காத்தோட்டம் வரும், கிழக்குலையும் வடக்குலையும் கிழக்குலையும் வந்து காத்து வரக்கூடிய ஒரு சைட்டை பார்த்து அவங்களுக்கு அந்த பிளாட்டை பண்ணிடுவேன். ஆனா சென்ட்ரல்ல மாட்ட மாட்டேன். சென்ட்ரல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமும் ஜன்னல் வராது. எப்பயுமே ஒரு வீடு வந்து சோகமாகவும் பணம் இல்லாம இருக்குதுன்னா ஜன்னல் கிழக்குலையும் வடக்குலையும் ஜன்னல் இல்லாத வீடு எல்லாமே அப்படிதான் இருக்கு. கிழக்கு வடக்கும் ஜன்னல் இல்லாம தெற்கு மேற்கு மட்டும் ஜன்னல் இருந்து 2 இடத்துலயும் ஜன்னல் இல்லைன்னா அவர்கள் வந்து மனநிலையிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தங்கி இருப்பார்கள். அதனால இந்த ஈசானிய நம்ம இதுல அபார்ட்மெண்ட்லயே அந்த கார்னர் தான் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன், அந்த கார்னர் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவேன். நடுவுல போய் மாட்ட மாட்டோம். ஏன் நடுவுல மாட்டோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவங்க வந்து அதாவது அவங்க மத்த மதத்துக்காரர்கள் வந்து அவங்க இருந்துக்குவாங்க. ஆனா நம்ம மதத்துக்காரங்க போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்களுக்கு பிசினஸா இருக்கிறதுக்கா பண்ணிடுவாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு லைட்டை போட்டு தான் அங்க உட்காந்துருக்கணும், அதுவே பெரிய தவறு. பகல்லையும் நைட்லயும் லைட்டை போட்டு தான் உட்காந்துருக்கணும் போது அப்போ இயற்கையான சூரியனே வரலையே. அப்போ என்ன சொல்றது, தலைவரே வரலையே. அப்புறமேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு மிஷின் லைஃப் அதுக்காக இருந்துக்கலாம். அப்படின்னு நீங்க எந்த காரணத்தை கொண்டு தனியா இடம் வாங்கி வீடு கட்டி போறதுதான் மிக சிறப்பை தவிர
அபார்ட்மெண்ட் தேவைதான். அப்படி பண்ணும்போது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சிறப்பா வரும். கண்டிப்பா நான் 70, 80 காலகட்டத்திலேயே ஓட்டு கூட இருக்கும்போது கூட அந்த ஓட்டை கூட இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணாடி ஒண்ணு இருக்குங்கய்யா. ஏன்னா அந்த ஒளி உள்ள வரது அந்த காலத்துல இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா 12 மணி அந்த அந்த வர்ற திசை அந்த ஒளி வெளிச்சத்தை பத்தி மணியை சொல்லுவாங்க. எது வீட்டுக்குள்ள ஒளி அந்த இடத்த வச்சு அவன் வந்து மணி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது நீங்க வந்து சூரியனே எனக்கு வேண்டாம்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 9 கோள்களை இயக்குறதே சூரியன் தான். இயக்குறது சூரியன் தானே. கோள்கள் நீங்க சொல்லிக்கலாம், ஆனா ராஜா யாரு? ஆமா, அப்படின்னும் போது சூரியன் இல்லாம எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய சூரிய வெளிச்சத்தை எக்காரணத்தை நீங்க தவறாக பண்ணியிருந்தா கூட சூரிய வெளிச்சத்தை அதிகமா நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பா. சரிங்க, இப்போ நம்ம நேயர்கள் ஒருத்தர் இருக்காரு, ஒரு தப்பான வாஸ்துல அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை மாத்த முடியுமா இல்ல வந்து காலி பண்ணணுமா? மாற்ற முடியும். அதாவது டாக்டர் மாதிரி தான் சொல்லலாம். அதாவது எப்படின்னா, சில எவ்வளவு பெரிய திறமையான டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு பேஷண்ட்டை நீங்க கொடுக்கும்போது அவர் என்ன செய்வாரு, ரொம்ப திறமையான டாப் 10 டாக்டர்ல வேர்ல்டு டாப் 10ல கொடுத்தாலும் அவர் என்ன செய்வாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ண முடியும், என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல இதை நீங்க தூக்கிட்டு போயிருங்கன்னு சொல்லுவார்ல. சொல்லுவார். அப்படி இருக்கும்போது தூக்கிட்டு தானே போகணும். அப்ப என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுன்றவர் சரி பண்ண தான் பார்ப்பாங்க. முடியலன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து வேற இடம் வாங்கி தனியா பிளாட்ல வாங்கி கட்டிக்கிறது பெஸ்ட். சிறப்பு சிறப்பு. அதனால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கண்டிப்பா. கடன் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கடன் சார்ந்த விஷயம் தான் அதிகமா இந்த வாஸ்துல வந்து ஆயிடுது. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன், நல்ல காசு வந்துகிட்டு இருந்துச்சு, நல்ல சம்பாரிச்சிருந்தேன், என்னைக்கு இந்த வீட்டுல வந்தனோ தரித்திரம் பிடிச்சிருச்சுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதை நீங்களே இப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, இப்போ வந்து ஒரு தோட்டத்திலே நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீட்டுல ஒரு பண்ணையார் இருப்பார், பாத்துருக்கீங்க? பண்ணையார் இருப்பாரு. பாட்ட ஃபுல்லா பென்ஸ் கார்ல 4-5 கார் நிற்கும். ஆனா அவர் இருக்கிறது வந்து வெறும் ஓலையை மட்டும் போட்டு கூலிங்கா வச்சிருப்பாரு. கூலிங்க வச்சு அங்க இருப்பார். அவர்கிட்ட போய் நீங்க 5 கோடி கேட்டா கூட உடனே பீரோ திறந்து 5 கோடி இப்படி தூக்கி போடுவார். 5 கோடியை போடுவார். இன்னைக்கு போய் நீங்க அப்பா பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பத்திரம் இருக்கான்னு கேட்போம். பேங்க் எல்லாமே எதுல இருக்கும்? இஎம்ஐல இருக்கும். எல்லாமே இஎம்ஐல தான் இருக்கும். அப்படித்தானே? கடன் சார்ந்த விஷயம். ஆமா. அப்போ பத்திரத்தை பத்திரத்தை பீரோல வச்சிருக்கணும், காசை பீரோல வச்சிருக்கவன் தானே இப்ப கோடீஸ்வரன். அப்ப நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறீங்க, எதை மாதிரி இடத்துல இருக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சி. அதனால நான் பங்களால இருந்துட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கிறது வேஸ்ட். கண்டிப்பா. அதனால நீங்க வந்து தடுக்கு போட்டு நீங்க ஒரு ரூம் கட்டிட்டா கூட மெஷர்மெண்ட் கரெக்டா இருந்தா நீங்க நல்லா வந்துடுவீங்க. நீங்க என்னதான் அப்ப பெரிய லெவல்ல பண்ணிட்டு தப்பா பண்ணிட்டீங்கன்னா, 10 கோடி கூட வீடை கட்டிட்டு தப்பா பண்ணிட்டீங்கன்னா, இவனுடைய சுதந்திரமும் இவனுடைய மன நிம்மதி இவனுடைய உடல்நிலையும் உங்களுக்கு கிடைக்காது. சிறப்பு சிறப்பு. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில சந்திக்கலாங்க. நன்றி.